Hi friends, TNPSC question discussions நம்ம வந்து டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இதனுடைய பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்ட் 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2019லேருந்து 21 வரைக்கும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அனலைஸ் பண்ண டாபிக். சிலபஸில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப்க்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் அது சிலபஸில் இருக்கா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு படித்தா அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இதுதான் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் நம்ம வந்து ஓவராலாக அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 2021லேருந்து 2019 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில் நடந்த எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து குரூப் 1 2019 கேட்ட கொஸ்டின். Jallikattu, the bull taming sport of Tamil culture and tradition, is protected according to Article - of the Constitution of India. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் - விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஜென்ரலாக ஆர்டிகல் 29 to 30 வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். ஸோ இதில் ஆர்டிகல் 29 பார்த்திங்கன்னா ரைட் டு கன்சர்வ் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் ஆர் கல்ச்சர். ஸோ ஜென்ரலாக மொழியியல், அதுக்கப்புறம் சிறுபான்மையர் இவங்களுக்கான பாதுகாப்பு அளிக்கிறதே இந்த ஆர்டிக்கல். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எந்த பிளேஸ் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான லாங்குவேஜ், உங்களுடைய கல்ச்சர் இதை தான் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அவசியமே இல்லை. இதை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தான் வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிலிஜியன் பேஸ்டாவோ இல்லை வந்து கேஸ்ட் பேஸ்டாவோ லாங்குவேஜ் பேஸ்டாவோ உங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்காம இருக்கக்கூடாதுன்னு இந்த ஆர்டிகல் 29 சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 30 பார்த்திங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன். ஸோ ஜென்ரலாக ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி ஆர்டிகல் 29 சொல்கிறாங்க. இங்கே வந்து தனிப்பட்ட நமக்குன்னே ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் மாதிரி நம்ம லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் மெயினாக வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், ஜல்லிக்கட்டு இதான் சொல்லியிருக்காங்க. கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இதை தான் ப்ரொடெக்ட் பண்ணுற ஆர்டிக்கல். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 29. ஸோ இங்கே வேறு எதுவும் 29 இல்லை, அதனாலே நம்ம வந்து ஆர்டிகல் 29(1) என்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிகல் 39 பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பியில் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஜென்ரலாக வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்து செக்ஸ் பேஸ்டாக எது பேஸ்டாகவும் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும். இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 39. இதில் ஆர்டிகல் 39 ஆஃப் ஏ படி தான் பார்த்திங்கன்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. ஸோ எல்லாருக்குமே இலவச சட்ட உதவி கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 49 பார்த்திங்கன்னா இதுவும் டிபிஎஸ்பியில் தான் வருது. ஸோ நம்ம நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிற தேசிய சின்னங்கள், பொருட்கள் இதெல்லாம் வந்து அதாவது அதை வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷனில் கொண்டு போகாமல் அதை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதை பற்றி தான் ஆர்டிகல் 49 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 59. ஸோ ஆர்டிகல் 52 to 78 நமக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு. இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 52 to 62 பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் பற்றி சொல்லுது. ஸோ அதுலேயும் ஆர்டிகல் 59 வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ், அதாவது ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து உறுப்பினராக போகிறவங்க வந்து எதர் லோக்சபா ராஜ்யசபா இந்த மாதிரி எந்த ஒரு அரசு பதவியிலையும் அவங்க வந்து இருக்கக்கூடாது. இதை பற்றி தான் ஆர்டிகல் 59 சொல்லுது. ஸோ இதில் ஆர்டிகல் 29 மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 39 and 49 டிபிஎஸ்பி, 59 பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் டாபிக். இது வந்து எல்லா எக்ஸாம்லேயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 3 கொஸ்டின் வரைக்கும் கூட போவாங்க. ஸோ குரூப் 4 2019 இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த ரைட்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆனால் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 அதான் வந்து 44th அமெண்ட்மெண்ட் படி டெலீட் பண்ணி லீகல் ரைட்ஸாக வந்து மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா
6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. அது என்னென்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ஸோ 14 to 18, 19 to 22, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23 to 24. நெக்ஸ்ட்டு மத சுதந்திரத்திற்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஆர்டிகல் 25 to 28. அண்ட் தென் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளுக்கான உரிமை இதான் நம்ம பார்த்தோம் ஆர்டிகல் 29 to 30. நெக்ஸ்ட்டு வந்து சொத்துரிமை, ஸோ இதை தான் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க பார்த்துருக்கோம். ஸோ அட் ப்ரெசண்ட் வந்து 6, ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா 7. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஈக்குவாலிட்டி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம், நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், நெக்ஸ்ட்டு ரிலிஜியன் அண்ட் தென் எஜுகேஷன். இதில் வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்ன்றது ஒரு தனி ரைட்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து ஃபைனல் ஒன் ஆர்டிகல் 32. ஸோ அது சேர்த்தா தான் 7 வரும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து சமத்துவ உரிமை எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18. ஸோ ஏக்கு வந்து 2 வந்து எங்கே இருக்குது பாருங்கள், ஏ ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ வேறு எங்கேயும் 2 இல்லாதனால நம்ம ஏ ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இருந்தாலும் அடுத்தடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இதுவும் பார்த்தா ஆர்டிகல் 19 to 22. நெக்ஸ்ட் ஒன் அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக்கும் வந்து டைரெக்டாக கோர்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கான சட்டங்கள் பற்றி சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது தீர்வு காணும் உரிமை அது வந்து ஆர்டிகல் 32 4th ஒன். நெக்ஸ்ட்டு சமய சுதந்திர உரிமை இது வந்து ஆர்டிகல் 25 to 28. 29 and 30 வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷன் ரைட்ஸ். சமய சுதந்திர உரிமை வந்து ஆர்டிகல் 25 to 28. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன். அகெயின் பாருங்கள், இதுவும் குரூப் 4 2019 கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் வருது. ஸோ இந்த டாபிக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ரைட் டு க்ளீன் வாட்டர் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ எந்த ஆர்டிக்கல் படி ரைட் டு க்ளீன் வாட்டர் வருது கேட்குறாங்க. சுத்தமான குடிநீர் பெறுதல். ஆர்டிக்கல் 21 என்ன பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப் நம்ம சொல்லுவோம், அதாவது வாழ்வதற்கான உரிமை. ஸோ இதில் வந்து தனி மனித உரிமை. தனி மனித உரிமைன்றது தன்னோட சுதந்திரத்தை ப்ரொடெக்ட் பண்ணி வாழறது தான். மற்றவங்களுடைய சுதந்திரத்தை பாதிக்காத மாதிரி வாழணும். அதே மாதிரி ரைட் டு சூசைட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டத்தில் வந்து இல்லீகல். இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து முக்கியமான ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21A ரைட் டு எஜுகேஷ்னல் ரைட்ஸ் கல்வி உரிமை. ஸோ இதை வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002 படி 6 to 14 ஏஜ் உங்களுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இலவச கல்வி வந்து தர வேண்டும். அதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலம் சொல்கிறாங்க. ஸோ ரைட் டு க்ளீன் வாட்டர் என்றது எப்படி இந்த ஆர்டிக்கல்குள்ளே வரும் பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப். ஸோ லைஃப்னால் அதுக்கு வந்து மெயினாக வந்து ஃபுட்டு, ஷெல்டர், வாட்டர் இதெல்லாம் வந்து எசென்ஷியல். ஸோ அதனாலே இந்த ஆர்டிக்கல்குள்ளே வரும். வந்து ஜென்ரலாக ஆர்டிக்கல் 12 வந்து என்ன பார்த்திங்கன்னா இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஸ்டார்டிங் ஆர்டிக்கல். அதாவது ஜென்ரலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இந்த மாதிரி மீறியது வந்து ஒரு கவர்மெண்ட்டாக இல்லை வேறு ஏதாவதா அதை வந்து செக் பண்ணுறதா இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 31 பார்த்தோம், ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதை தான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கல் 41 இது வந்து டிபிஎஸ்பியில் வரும். ஏன்னா ஆர்டிக்கல் 12 to 35 தான் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ ஆர்டிக்கல் 41 என்னென்னா இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டில் உள்ள சிட்டிசன்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணி தர வேண்டியது. அதாவது ஜென்ரலாக எஜுகேஷனுக்கான ரைட்ஸு, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் பென்ஷன்ஸ், அப்புறம் டிசேபிள். ஸோ இவங்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எப்போவுமே அரேஞ்ச் பண்ணி தரணும். அதுக்கான அதை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஹெல்ப்பை வந்து கவர்மெண்ட் பண்ண வேணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுவும் குரூப் 4 2019 கேட்டது. ஸோ இந்த எக்ஸாமில் மட்டும் பாருங்கள் 3 கொஸ்டின்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து மட்டுமே வந்திருக்கு. விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக எந்த ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து ராங் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா விச் ஆர்டிக்கல் குட் நாட் டீல் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏன்னா இங்கே ஆர்டிக்கல் 14, 19, 32 இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆர்டிக்கல் 51A இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்துடும். அதனால் எது வந்து இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாகி இருக்கும். இதுவும் குரூப் 4 2019 தான். விச் ரைடர் ஹேஸ் பீன் abolished by the 44th Amendment Act 1978. நம்ம வந்து பார்த்தோம்
ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதை வந்து லீகல் ரைட்ஸாக மாற்றி 300A வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இதை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் நிறைய பேர் இந்த லேண்டுன்றதை அவங்களுக்கு கீழேயே நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. இதனால் ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டி வந்து சஃபர் ஆவாங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றதை சட்டப்படி தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், அது வந்து அடிப்படை கிடையாது அப்படின்னா அதை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து 2019 to 21 வரைக்கும் நம்ம வந்து இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ எவ்ரி தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கொஸ்டின் மட்டும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் டாபிக் வைஸ் வந்து கொஸ்டின் மட்டும் போடுறோம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒவ்வொரு டாபிக் மட்டும் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அதில் ஒரு 10-15 கொஸ்டின் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷன் டிஎன்பிஎஸ்சியோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் கீயோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அது ஆன்சர் இல்லாமலேயும் செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.